கரங்களை தட்டி பாடுவோமா? Thank you Lord Jesus. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழிகளை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழிகளை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்றும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 21 முதல் 9 வரை. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உம்மை உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளால் அவன் நினைத்து சர்வாக தகனமிலே பிரியமை ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தளி உமது ஆலோசனைகளால் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகாலம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகள் காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களையும் குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறீர்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார்.
through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவராய் மண்ணின் மணி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்ந்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்ந்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். சொல்லவே பாலகனை காண அவர் சென்றனரே. வேப்பற்பட்டு வானதூத செய்தி சொல்லவே பாலகனை காண அவர் சென்றனரே. கண்ணை துணி கோலமாக முன்னணியின் மீதினாலே உலகத்தின் இரட்சகரை தொழுதனரே. கண்ணை துணி கோலமாக முன்னணியின் மீதினாலே உலகத்தின் இரட்சகரை தொழுதனரே. பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாய் அன்னை வழி பாலகனை போற்றிடுவோம். வாழ்ந்த மன்னோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். விடி வெள்ளி தோன்றியதே தேவமகன் பிறப்பினை கூறியதே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு செல்ல இயேசு பாலன் முன்பாக பணிந்தனரே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு
தேவமைந்தன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்ந்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார்.
முழுதும் ஒன்றே குலம் ஒருவ தேவன் ஒன்றே வேதமே பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தார் பெத்லகேம் பாவத்துக்கு பாலன் பிறந்தார் பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தார் பெத்லகேம் பாவத்துக்கு பாலன் பிறந்தார் போன நஞ்சு நிலம் மாத்த பிறந்தார் பஞ்சு போல பாவி மனமாக்க பிறந்தார் நஞ்சு போன நஞ்சு நிலம் மாத்த பிறந்தார் பஞ்சு போல பாவி மனமாக்க பிறந்தார் கஞ்சி தினம் தர பிறந்தார் தஞ்ச மனு வேலன் பிறந்தார் கஞ்சி தினம் தர பிறந்தார் தஞ்ச மனு வேலன் பிறந்தார் உலகம் முழுதும் ஒன்றே குலம் ஒருவன் தேவன் ஒன்றே வேதமே பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தார் பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தார் பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தார் பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தார் ஊரில் இயேசு சாமி பிறந்தார் பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தார் பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தார் பச்சிலை பாவத்துக்கு பாலன் பிறந்தார் விலகும் நேரம் இதுதானோ பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ பூவெல்லாம் சிரிக்குது குளிர் காத்து அடிக்குது மனசெல்லாம் இடிக்குது இது எதனால உன்னை என படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே உன்னை என படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே ஒன்றுத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவம் போல் இருந்த எனக்குள் அவர் பிறந்ததால உலகம் முழுசா நஞ்சேனே ஒன்றுத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவம் போல் இருந்த எனக்குள் அவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே தள்ளப்பட்ட கல்லான என்ன அவர் அன்பால நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட கொல்லப்பட்ட கல்லான என்ன அவர் அன்பால நட்சத்திரம் மாற வச்சாரே அவர் வழிகாட்ட பூவெல்லாம் சிரிக்குது குளிர் காத்து அடிக்குது மனசெல்லாம் இடிக்குது என் ராஜா பிறந்ததா பூவெல்லாம் சிரிக்குது குளிர் காத்து அடிக்குது மனசெல்லாம் இடிக்குது என் ராஜா பிறந்ததா
ஒரு மூலையில பெத்லகேம் போல் இருந்தேன். இஸ்ரவேலை ஆளும் ராஜா எனக்குள் பிழைக்க குறிப்பிட்டேன். ஏதோ ஒரு மூலையில பெத்லகேம் போல் இருந்தேன். இஸ்ரவேலை ஆளும் ராஜா எனக்குள் பிழைக்க குறிக்கப்பட்டேன். சின்னவனு ஒதுக்கப்பட்ட என்ன அவர் நினைச்சாரு. பூமிக்கெல்லாம் வெளிச்சமாயிருக்க முன் குறிச்சாரு. சின்னவனு ஒதுக்கப்பட்ட என்ன அவர் நினைச்சாரு. பூமிக்கெல்லாம் வெளிச்சமாயிருக்க முன் குறிச்சாரு. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இடிக்குது, என் ராஜா பிறந்ததால். பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இடிக்குது, என் ராஜா பிறந்ததால். இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இருக்குது, இது எதனால? உன்னை என படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே. இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே. இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. அழகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட, நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட, அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே, அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழவும் நாம் புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்கிட இனிமை, உன்னதத்தில் மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார், மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார், மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், ஆள வந்தவர் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே. அவர் அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது, அவர் அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது, நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது, பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ராஜாதி ராஜனவர் துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம், துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர்
என் நேசகுமாரன், இணையாள வந்தவர் என் நேசகுமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் நிறைவான சமாதானம், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், பூலோகத்திற்கு மாத்திரமல்ல பரலோகத்தின் நன்மைகள் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்தருள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது குறிப்பிட்ட கூட்டமோ திருச்சபையோ மதத்தினரோ கொண்டாட வேண்டிய பண்டிகை அல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மதம், சமயம், இனம் வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உலகம் முழுவதும் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மாத்திரம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களிலும் அத்தனை மக்கள் கூட்டங்களிலும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாட தேவன் பிறந்ததினால் உண்டாகிற நன்மைகளை அத்தனை தரப்பு மக்களும் சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் இரக்கங்களை கட்டளிடுவாராக. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் இரண்டாம் வாரத்திலும் நாம் தியானித்த செய்தி, தேவனது வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் தவறாமல் நிறைவேறக்கூடியவைகள். வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனது வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்கள், எழுத்துக்களில் உள்ள உறுப்புக்கள் ஒன்றாகிலும் ஒளிந்து போகாது என்று நாம் பார்த்தோம். முதல் வாரத்தில் நாம் தியானித்த செய்தி, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். முதலாம் வாரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கும் பொழுது நான் அந்த வாக்குத்தத்த வசனத்தின் இரண்டாம் பகுதியை மாத்திரம் நாம் இப்பொழுதுக்கு தியானிக்கிறோம். அந்த வசனத்தின் முதற் பகுதியை நாம் கிறிஸ்மஸ் நாளிலே தியானிப்போம் என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த நாளிலும் அதே வசனத்தின் முதற் பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்த்து செய்தி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. தேவனது வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பாத்திரம்தான் அருமையான தாயார் மரியாள். அன்பானவர்களே, தேவனால் தனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை கொஞ்சமும் சந்தேகப்படாமல் முழுமையாய் விசுவாசித்தவர்கள் அந்த வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, வாக்குத்தத்தத்திற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தவர்கள். மரியாளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட விசேஷ வாக்குத்தத்தம் என்ன என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதுதான் மரியாளுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான வாழ்த்து. அன்பானவர்களே, திருமணமாகாத ஒரு இளம்பெண் தேவனால் கர்ப்பவதி ஆவது என்பது கேள்விப்படாத ஒரு செய்தி. திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து வயதான பின்பு குழந்தை பிறந்ததாக வேதத்தில் ஏராளமான சாட்சிகள், சம்பவங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த சகரியா எலிசபெத் மரியாளுக்கு உறவின் முறையாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திருமணமான பின்பு காலதாமதமாக சரீரமெல்லாம் பலவீனம் அடைந்து செத்த பின்பும் குழந்தை பிறந்ததற்கு திருஷ்டாந்தங்கள், சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியானதாக வேதத்தில் எந்த ஒரு சாட்சியும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை மரியாளுக்கு நேராக வருகிறது. நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் தேவனது வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளிடத்தில் நிறைவேறும். ஒரு மொழிபெயர்ப்பிலே இப்படி நாம் வாசிக்கிறோம், யார் தேவனுடைய வார்த்தைகளை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறார்களோ, கேட்ட வார்த்தைகளுக்கு முழுமையாய் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார்களோ,
அவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். இப்படியாக அந்த லூக்கா 1:45 ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லுகிறது. மரியாள் தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை முழு மனதாக விசுவாசித்தார்கள். அதற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதிலே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதிலே நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு கூட இன்றைக்கு எத்தனையோ தடுமாற்றங்கள், தேவனை பார்த்து சந்தேகமாக ஆயிரமான கேள்விகள். உதாரணமாக, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாக எனக்குள் நிறைவேற்றுவார் என்று நம்மில் எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்முடைய சம்பாத்தியத்திற்கும் நம்மேல் இருக்கிற கடன் சுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை, இடைவெளியை நாம் பார்க்கும் பொழுது நாம் முடிவுக்கு வந்து விடுகிறோம், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பொருந்தாது, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவே நிறைவேறாது, கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி பிரச்சனையிலே தான் இருக்கும் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். இத்தனைக்கும் அன்பானவர்களே, கடன் பிரச்சனை மாறுவதற்கு நமது தேசத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு ஆண்டியும் அரசனாக முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. கடினமாக உழைத்தால், சம்பாதித்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் நமது தேசத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்புவதற்கும் சுதந்திரிப்பதற்கும் சாதகமான எத்தனையோ காரியங்கள் நமது தேசத்தில் இருந்தாலும் கடன் பிரச்சனை மாறும், நாம் கடன் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதம் உடையவர்களாய் மாறுவோம் என்பதை நம்புவதற்கு அத்தனை தடுமாற்றம் அடைகிறோம், சந்தேகப்படுகிறோம். ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சாதாரணமான ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று, மருத்துவ உலகில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று கன்னிகை கர்ப்பவதியாவது என்பது. ஆனால் மரியாள் வாயிலிருந்து வெளிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கவனியுங்கள். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, வசனங்களை எந்த அளவுக்கு நாம் நம்புகிறவர்களாக, அந்த வசனத்தை நமக்குள் பொருத்தி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம், கேட்ட வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதாக. மரியாள் இந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு கூட வேத வசனத்தை கேட்டவுடனே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று கடினமான வாக்குத்தத்தத்திற்கு கூட முழுமையான அர்ப்பணிப்பை அருமையான மரியாள் அவர்கள் ஏறெடுத்ததற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்குள் காணப்பட்ட வேத அறிவு. அருமையானவர்களே, இளம் பிராயத்திலிருந்தே யூத சமயத்தில் பிள்ளைகள் வசனத்தில் பழக்குவிக்கப்படுவார்கள். மரியாள் வேத வசனத்தில் நன்றாக பழக்குவிக்கப்பட்ட ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். விசுவாசம் எப்படி வலுவடைகிறது? ஆழமான அர்ப்பணிப்பு எப்படி உருவாகிறது? எந்த ஒரு ஆத்துமா தினமும் வேத வசனத்தில் பழக்கமாக இருக்கிறதோ, வாசிக்கிற வசனத்தை தியானித்து தனக்கு அதை அனுபவமாக விசுவாசத்தோடு அர்ப்பணிப்புக்குள் தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ, அந்த ஆத்துமாவுக்குள் விசுவாசம் வலுவடைகிறது, ஆழமான அர்ப்பணிப்பு உண்டாகிறது. மரியாள் அவர்கள் ஏசாயா புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன புஸ்தகங்களை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். அப்படி வாசித்த வசனத்தை அவர்கள் நினைவிலே வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிதாவாகிய தேவன் தன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். அன்பானவர்களே, அர்ப்பணிப்பு எப்படி உருவாகும்? விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம் எப்படி நமக்குள் பலமுடையவதாய் மாறும்? எந்த ஆத்துமா வேதத்தில் வாஞ்சையும் தாகமுமாய் இருக்கிறதோ அந்த ஆத்துமா நிச்சயமாய் ஆழமான அர்ப்பணிப்புக்குள் கடந்து வரும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல மரியாளுடைய இருதயம் இளம் பிரயாயத்திலே
தேவனுடைய சமூகம், தேவனுடைய வசனம் என்று வாஞ்சித்து கதறியது. பிரியமானவர்களே, இளம் பிராயத்திலே உலக ஆசாபாசங்களில் மரியாளுடைய இருதயம் கவரவில்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தெய்வ சமூகம். இத்தனைக்கும் மரியாள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது 400 ஆண்டுகள் இருண்ட காலமாய் இருந்தது. அந்த நாட்களிலே வேத வெளிப்பாடுகள் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை, ஆழமான செய்திகள் இல்லை, வேத தியானங்கள் இல்லை. ஆனால் வேதத்தில் வாசித்த வசனத்தில் அத்தனை தாகம், அத்தனை தியானம், ஆழமான அர்ப்பணிப்பு. அன்பான சகோதரனை சகோதரி, இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வாலிப பிள்ளைகளை நான் கேட்கிறேன், பெற்றோர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆழமான அர்ப்பணிப்புக்குள் நீங்கள் உருவாக்குங்கள். இன்றைக்கு மொபைல் மற்றும் உலக காரியங்களிலே இதிலே தான் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வருவது, தேவனை ஆராதிப்பது, வேதத்தை வாசிப்பது என்கிற ஆழமான அர்ப்பணிப்புக்கு தூரமாய் நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் இருக்கிறார்கள். என் அன்பு வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உங்களை நீங்கள் ஆண்டவருக்குள் தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே பரலோகம் இந்த மரியாளு வீட்டிற்கு நேராக தேவதூதனை அனுப்பினதற்கு காரணம் அவர்களுக்குள் காணப்பட்ட, சிறிய வயதிலிருந்தே காணப்பட்ட ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. பாக்கியவதி என்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு வருவதற்கு காரணம் தேவனுடைய சமூகத்தின் மீது இருந்த வாஞ்சை. இந்த காலவெளியிலே கர்த்தர் அப்படிப்பட்ட தாகத்தை, வாஞ்சையை நம்மிடத்திலும் கொண்டு வருவாராக. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நம்மையும் இணை தள்ளுவாராக. பிரியமானவர்களே, நமக்கு நேராக வரும் வாக்குத்தத்தங்கள் வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் சுமந்து வருகிறவர்களாய் அல்ல. சில நேரம் அந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிப்பதற்கு நாம் துன்பங்களை, பாடுகளை சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மரியாள் அவர்களுக்கு நேராக வந்த வாழ்த்து செய்தி என்ன? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் மரியாளுக்கு நேராக வரும்பொழுது அந்த வாக்குத்தத்தம் தனக்குள் நிறைவேறுவதற்கு மரியாள் ஏற்றுக்கொண்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் அதிகமானது. இந்த வாக்குத்தத்தம் நமக்குள் நிறைவேறும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை மரியாள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது என்பது ஒழுக்குக்கேடான செயலாக பார்க்கப்பட்ட சூழ்நிலை, சமுதாயம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைதான் நாம் காண்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தனக்குள் நிறைவேற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற மரியாள் அவர்கள் கன்னிகை கர்ப்பவதியானால் ஏற்படுகிற அந்த அவமானம், நிந்தனை, கண்ணீர், அதற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். யூத கலாச்சாரத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார்களானால், திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பவதியாக இருப்பார்களானால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஒருவேளை எனக்கு மரணமே கூட நடக்கலாம் என்கிற ஒரு கடினமான சூழ்நிலையில் மரியாள் சொல்லுகிறார்கள், என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு அடிமாய், ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அன்பானவர்களே, எத்தனை ஆழமான அர்ப்பணிப்பு! இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக, திருச்சபைக்காக, சுவிசேஷத்திற்காக பாடுகள், அவமானங்களை சந்திக்க மனதற்றவர்களாய், சுகமான வாழ்க்கையை மாத்திரம் விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், இப்படி மேலோட்டமான நன்மைகளை மாத்திரம்தான் நாம் நாடுகிறவர்களாய் இருக்கிறோம். சில நேரம் சபைக்காக, தேவனுக்காக, சத்தியத்திற்காக பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள் வரும்பொழுது அதை சகிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம் நமக்குள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களை, ஒரு உண்மை என்னவென்றால், வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் என்பது பாடுகளுக்கு மத்தியிலே இருக்கிறது, துன்பங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் ஆண்டவருக்குள் நான் நிலைத்திருப்பேன் என்கிற அந்த ஆழமான அர்ப்பணிப்புடையவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அற்புதமாக நடக்கும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்கிற வாக்குத்தத்தம் மரியாளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமா என்றால் அப்படி அல்ல. விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே,
இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் பொருந்தக்கூடியது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையே நான் உங்களுக்கு விளக்கமாக வைக்க விருப்பப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனங்கள். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு ஸ்திரீ சத்தமிட்டு சொல்லுகிறாள், உம்மை பெற்றெடுத்த பெண்மணி பாக்கியவதி, உம்மை சுமந்த கற்பம் ஒரு ஆசீர்வாதம் உள்ளது, அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று அந்த பெண்மணி சத்தமிட்டு சொல்லுகிறாள். அந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை, ஒரு தாகம். ஆண்டவர் இயேசு எனக்குள் பிறந்திருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு ஸ்திரீக்கு கொடுக்கிற பதிலை கவனியுங்கள். மரியாள் என்னை பெற்றதினால் மாத்திரம் பாக்கியவதியாக இருக்கிறார்கள் என்றல்ல. மரியாள் அவர்கள் பாக்கியவதியாக இருப்பதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை பத்திரமாக காத்து கொண்டார்கள். ஆதலால் தான் அவர்கள் அதிக பாக்கியவதி என்று அழைக்கப்படுகிறார்கள். 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். மரியாள் அவர்கள் எப்படி அதிக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்து பெற்றதினாலே மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் பட்ட பாடுகள் அதிகம், அடைந்த துன்பங்கள் அதிகம், அவமானங்கள் அதிகம். மரியாள் அவர்கள் உண்மையாகவே கனத்திற்குரியவர்கள், அவர்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்கே? எனக்காக பாடுபடுகிறவர்கள், என்னுடைய வசனத்துக்காக, சத்தியத்துக்காக, சபைக்காக எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் நிலைத்திருக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அன்பானவர்களே, மரியாள் அவர்களை குறித்து வேதத்திலே அடிக்கடியே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இந்த சங்கதிகளை எல்லாம் தன் மனதிலே வைத்து கொண்டார்கள். மேய்ப்பர்களால் சொல்லப்பட்ட அந்த வாழ்த்து செய்தி மனதிலே வைத்து கொண்டார்கள். சாஸ்திரிகள் வந்து காணிக்கைகளை வைத்து பணிந்து கொண்ட போது மனதிலே அந்த சம்பவத்தை ஆழமாய் வைத்து கொண்டார்கள். வயது முதிர்ந்தவர் சிமியோன் தேவாலயத்திலே அவர் ஆராதிக்க வந்திருக்கிறார். மரியாள் குழந்தையாகி இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது சிமியோன் தன்னுடைய கைகளிலே ஏந்தி, உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டதே என்று துதித்ததை மரியாள் அவர்கள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டார்கள். 12 வயதான போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்களோடு வேதப்பார்களோடு கூட தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவரிடத்தில் போய் மரியாள் அவர்கள் கேட்கிறார்கள், மகனே, நீ ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் எவ்வளவு உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சிறு வயதில் 12 வயதில் பெற்றோருக்கு கொடுத்த ஒரு பதில், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் அறியவில்லையா? இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் மனதிலே வைத்து கொண்டார்கள். அன்பானவர்களே, பின் நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடினமான சிலுவை பாதையை கடந்து போகும் பொழுது மரியாளின் உள்ளத்தில் வைக்கப்பட்ட அந்த வசனங்கள் தான் அவர்களுக்கு அந்த பாதையை கடந்து செல்லக்கூடிய பலனை கொடுத்தது. மரியாளுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி சென்றது. எந்த ஒரு தாயாரும் தன் கண் முன்னே மகன் இத்தனை கோரமான பாடு மரணங்களை சந்திப்பதை தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அந்த சிலுவை பாடு மரணத்திற்கு தன் மகனை அனுமதித்தது. அதை தாங்கிக் கொண்டதற்கெல்லாம் காரணம் அந்த மனதில் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, தேவனுடைய வார்த்தைகள் வெறும் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் சுமந்து வருகிறவைகள் அல்ல, ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நிறைவேற்றி விடக்கூடியவைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகளின் வழியாகவே நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். வேத வசனங்களை இருதயத்தில் வைத்திருக்கிற ஆத்துமா பாக்கியமுள்ள ஆத்துமா.
அந்த வசனங்களின் மூலமாய் இடறல்கள், போராட்டங்கள், அவமானங்கள் பாதைகளிலும் சோர்ந்து போகாமல், பின்வாங்கி போகாமல், கர்த்தருக்குள் பத்திரமாய் இருக்கிற ஆத்துமா தேவனால் பாக்கியவதி, பாக்கியவான் என்று பாராட்டப்படுகிற ஆத்துமாவாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நமக்கு நேராக கர்த்தர் அநேக வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். வார்த்தைகளை அனுப்புகிற கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார். நமக்கு நேராக செய்திகள் வருகிறது. நாம் தியானிக்கும் பொழுது வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நாம் எந்த அளவுக்கு வசனங்களை கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வசனங்களுக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மனதில் வைத்துக்கொண்டு அந்த வசனங்களை எந்த அளவுக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதில் பயன்படுத்துகிறோம், கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். சிலர் வேத வசனங்களை தேவனுடைய ஆலயத்திலே வந்தால் கேட்பதே இல்லை, தூங்குவார்கள் அல்லது பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். வீடுகளிலும் வேத வாசிப்பில்லை, சபைக்கு வந்தாலும் செய்திகளில் கவனம் செலுத்துவதில்லை. எப்படி அன்பானவர்களே பாக்கியவான், பாக்கியவதி என்கிற ஆசீர்வாதத்திற்குள் நம்மால் கடந்து போக முடியும்? அருமையானவர்களே, ஒருமுறை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட, தமக்கு காத்திருந்த மக்களோடு கூட நீண்ட நேரம் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சூழ்நிலையை கவனித்த மக்கள் இயேசுவின் பெற்றோருக்கு, சகோதரர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். உம்முடைய மகன் நீண்ட நேரமாக பேசி கொண்டிருக்கிறார், நீர் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் அந்த வீட்டிற்கு வந்து நிற்கிறார்கள். அவர்களாலே உள்ளே போக முடியவில்லை, திரள் கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த மக்கள் மூலமாய் செய்தி அனுப்புகிறார்கள். உள்ளே போனவர்கள் செய்தி கொடுக்கிறார்கள். வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்கள். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அன்பானவர்களே, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? ஆண்டவர் இங்கே பதில் கொடுக்கிறார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாள் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்கள் எத்தனை பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் அந்த வசனத்தில் தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். என்ன சொல்லுகிறார் 21ஆம் வசனம்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, என்னை 10 மாதம் சுமந்து பல பாடுகள் பட்டு தன் ஜீவனையே பணயமாக வைத்து பெற்றெடுத்த மரியாள் அவர்கள் எப்படி ஒரு கணத்திற்குரிய தாயாராக இருக்கிறார்களோ, அதுபோலவே என் வசனத்தை கேட்டு பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் சற்றாகிலும் விலகி போகாமல் கேட்ட வசனத்துக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து தன்னை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களே எனக்கு தாயாக, சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பது இந்த பண்டிகைக்காக வந்து போகிற வெறும் வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை மாத்திரம் எடுத்து போகிற ஒரு நிகழ்வாக இருந்துவிடக்கூடாது. சில நேரம் கர்த்தருக்காக பாடுகள் வரும், சில நேரம் போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு கர்த்தருக்காக யார் யார் உண்மையாய் அர்ப்பணிப்போடு கூட இருக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி திருச்சபை ஆண்டவருக்காக அடிபடுவதற்கு கூட ஆயத்தமாக இருந்தது. பேதுருவை அழைத்து அடித்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு தங்கள் பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் அவர்கள் புறப்பட்டு மறுபடியும் இயேசுவே கிறிஸ்து என்று உபதேசம் பண்ண ஆரம்பித்தார்கள். பாடுகள், அவமானங்களுக்கு தங்களை பாத்திரராக எண்ணிக்கொண்டார்கள். இந்த நாளிலும் அன்பானவர்களே, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்கிற வாக்கு தத்தம் நமக்குள்ளும் நிறைவேற வேண்டும்.
கேட்கிற வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் நம்மில் ஆழமான அர்ப்பணிப்பை கொண்டு வர வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது கொண்டாட்டத்திற்காக மாத்திரம் நாம் கடந்து வருகிறவர்களாய், சபைக்கு வருகிறவர்களாய் இராமல், சில நேரம் திருச்சபையிலே தேவனுக்காக, சத்தியத்திற்காக நாம் பாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருமானால், அவைகளுக்கு மத்தியிலும் நாம் உறுதியுள்ளவர்களாய் நிற்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற, நன்மைகளை பெற்றுக்கொள்கிற பாத்திரங்களாய் நாம் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை தன்னுடைய இருதயத்தில் காத்துக்கொள்ளுகிறவர்கள், அதின்படி செய்கிறவர்கள், இவர்களே எனக்கு தாயாக, சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒருவராக நாம் காணப்பட தேவன் கிருபைகளை கட்டளிடுவாராக. இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக இறுதி ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஜான் கால்வல் அவர்கள் நடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாம் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் அருமை ரட்சகருமாகிய இயேசுவே உம்முடைய நாமத்தில் மறுபடியுமாக ராஜா ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க ராஜா கொடுத்து இந்த நல்ல தருணத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா, கேட்ட வசனத்தின்படி பாம் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இருக்கும்படியாக ராஜா ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக ஆண்டவரே ஒரு விசுவாசத்தில் நாங்கள் வளரத்தக்கதான கிருபை எங்களுக்கு நீர் கட்டளையிடுகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். இதோ இந்த உலகம் முழுதும் ஆண்டவரே கொண்டாடுகிற இந்த நாட்களில் ராஜா, இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே மறுபடியுமாக நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க ராஜா கூடி வந்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். முற்றுமுடிய நீரே காத்து வழிநடத்துவீராக. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு நீர் அனுப்புகிறபடினால உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்பெடுத்து காத்து வழிநடத்துவீராக. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உடைய நாமத்துக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.